வணக்கம். சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் மணமான சத்தான மொறுமொறுப்பான கருவேப்பிலை முறுக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த முறுக்கு செய்யறதுங்க 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்குங்க. இது கடையில் வாங்கினா பச்சரிசி மாவு தான். நீங்கள் பச்சரிசியை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டாலே போதுங்க. இந்த பச்சரிசி மாவு தயாராகிடும். இது 1 கப் அளவுக்கு எடுத்துருக்குங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க. இது நல்லா ட்ரை மிக்ஸி ஜாரில் பொடிச்சு சலிச்சு எடுத்துக்கலாங்க. நான் அரிசி மாவு வந்துங்க 1 கப் அளவு எடுத்திருக்கேன். இது 150 கிராமுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க. அதுக்கு 1/2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நல்லா கழுவி சுத்தம் செய்து எடுத்து வச்சுருக்கேங்க. இது கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாங்க. இல்லாட்டி வெறும் கருவேப்பிலை மட்டும் அரைச்சி சாறு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச பொட்டுக்கடலை மாவை சலிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 1/2 கைப்பிடி கருவேப்பிலை கழுவி எடுத்து வச்சதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த சாறை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிட்டால் போதுங்க. ரொம்ப தண்ணி சேர்த்து அரைச்சிக்கூடாது. இப்போ அரைச்ச கருவேப்பிலை விழுத வடிகட்டி எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி பச்சை மிளகாய் காரம் விருப்பப்பட்டால் சேர்த்திக்கலாம், இல்லாட்டினா தவிர்த்துக்கலாங்க. இன்றைக்கி இந்த கருவேப்பிலை முறுக்கு சேர்க்குங்க. நான் 1/2 கைப்பிடி அளவுக்கு தான் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். உங்களுக்கு நல்லா திக்கான பச்சை கலரில் கருவேப்பிலை மனம் கூடுதலாக தேவைப்படுச்சுன்னா நீங்கள் 1 கைப்பிடி கருவேப்பிலையும் கூட சேர்த்து அரைச்சி சாறு எடுத்து இந்த முறுக்கு கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு எடுத்துருக்கேங்க. நம்ம 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டு அரைக்கும் போதுங்க கொஞ்சம் கூடுதலாக வந்தால் நீங்கள் எடுத்து வச்சுட்டு 1/2 கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கும் போது சரியாக இருக்கும். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, நீங்கள் விருப்பப்பட்ட கருப்பெல்லும் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் வெண்ணெய், நல்லா இலக்கமான வெண்ணெயாக எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் கெட்டி வெண்ணெய் எடுத்து சேர்த்துருக்குங்க. நம்ம வாயில் வச்சோன்னா அந்த முறுக்கு வந்து கரைஞ்சி போகிற அளவுக்கு இருக்கிற மாதிரி நான் தகுந்தாப்பில் வெண்ணெய் சேர்த்திருக்கேங்க. அரைச்சி வச்சா கருவேப்பிலை சாறு சேர்த்திக்கலாங்க. நிறையா வந்து தண்ணி ஊற்றி அரைக்கும் போதுங்க கருவேப்பிலை சரியாக அரைபடாது. அதனால் அளவாக தண்ணி விட்டு கருவேப்பிலை சாறு எடுத்துக்கும் போது சரியாக இருக்கும். இதை கலந்துட்டு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக நார்மல் தண்ணி கலந்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ கலக்கும்போது கொஞ்சம் தண்ணி பத்தலை, கொஞ்சமாக நார்மல் தண்ணி பச்சை தண்ணியை சேர்த்திக்கலாம். முறுக்குக்கு எடுத்த உடனே நிறையா தண்ணி சேர்த்திடக்கூடாதுங்க. பார்த்து அளவளவாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கும் போது சரியாக வரும். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு நல்லா முறுக்கு பிடியில் போட்டு பிழியிற பக்குவத்துக்கு நான் மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேங்க. இப்போ முறுக்கு பிடிக்கு எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். ஸ்டார் வச்சு உள்ளது 3 இது உள்ளது எடுத்துருக்கேங்க. இதில் தாங்க இன்றைக்கி முறுக்கு செய்ய போகிறோம். பாருங்கள், முறுக்கு பிடியில் சுற்றிலும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ முறுக்கு பிசைஞ்சு வச்சதில் கொஞ்சமாக எடுத்து உருட்டி எடுத்துக்கிட்டேங்க. முறுக்கு பிடியில் ஒரு 3/4 அளவுக்கு இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டால் நமக்கு பிழியும் போது சரியாக இருக்குங்க. இப்போ பிழிஞ்சு பார்க்கணுங்க, ஓரளவுக்கு சரளமாக வர மாதிரி இருக்கணும். கரெக்டாக வருது. முறுக்கு வந்து நம்ம நல்லா பிழிஞ்சு விட்டுட்டுங்க சின்னதாக பட்டர் முறுக்கு மாதிரி பிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க. இப்போ பிழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா வெந்து வரட்டும். நான் இது தனித்தனியாக பிரித்து விட்டுக்கலான்ட்டுங்க, ரிப்பன் பக்கோடா மாதிரி பிரித்து விட்டுக்கலான்ட்டு முழுசாக பிழிஞ்சு விட்டுருக்கேன். இப்போ போட்ட உடனே திருப்பி விடக்கூடாதுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு ஓரளவுக்கு சலசலப்பெல்லாம் அடங்கின பிறகு தான் திருப்பி போடணும். ஓரளவுக்கு சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சுங்க, திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்து சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சுங்க. எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், சின்னதாக ரவுண்டாக முறுக்கு வேணுன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டுகளில் பின்பக்கமாக எண்ணெய் தடவிட்டுங்க இந்த மாதிரி ஒரு சுற்று 2 சுற்று வர அளவுக்கு நம்ம பிழிஞ்சு எண்ணெயில் போட்டுக்கும் போது நல்லா சுத்து முறுக்காட்டம் வருங்க. கடைசியாக இருக்கிறது நல்லா ஒட்ட வச்சுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ சுட்டு வச்சது சூடு ஆறிடுச்சுங்க. சுட்டு வச்சது இந்த மாதிரி சின்னதாக பிரித்து வச்சுக்கலாம். இந்த முறுக்கு இந்த மாதிரி சின்னதாகவும் சுட்டு எடுத்துக்கலாங்க. தேன்குழல் அச்சில் போட்டு அந்த மாதிரி டிசைனில் வேணாலும் நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ அருமையான சுவையில் கருவேப்பிலை முறுக்கு மொறுமொறுப்பாக சுவையாக செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.